சவுதி அரேபியா ஹைல் அப்படிங்கிற மாகாணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஒரு வீட்டில் ரூமில் வெளிநாட்டு ஆள், அவர் இந்தியனா பாகிஸ்தானிய இந்தியனோ பங்களாதேஷியாவோ இருக்கணும். அவன் என்ன பண்ணியிருக்காப்புல, ரூமில் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாப்புல, அங்கேருந்து உடனே கீழே குதிக்கிறதுக்காக வெப்பம் தாங்க முடியாமல் கீழே குதிக்கிறாப்புல. ஆனால் அங்கேருந்து அனல் தாங்க முடியல. அப்போ வந்து அங்கே உடனே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. டக்குன்னு ஒரு சவுதி அங்கேருந்து வந்து வேகமாக வந்து யார்ட்டையாவது பிளாங்கெட் இருக்குதா, உடனே பெரிய மொத்தமான பிளாங்கெட் வந்து தூக்கிட்டு வா அப்படிங்கிறாப்புல. உடனே ஓடி போய் அந்த பிளாங்கெட்டை தூக்கிட்டு வந்து அப்படியே கீழே வந்து ஒரு 4 சவுதிகள் சேர்ந்து அப்படியே பிடிக்கிறாங்க. அந்த பிடிச்சி அந்த பையனை வந்து இப்போ வந்து கீழே ஏன்னா மேலேருந்து கீழே விழுந்தானாக்க அவனுக்கு வந்து கால் கையெல்லாம் அடிபட்டு போயிடும். அதனால் அங்கேயிருந்து மேலேருந்து கீழே வந்து தொப்புன்னு அப்படியே கீழே விழுவுறாப்புல. அந்த இதில் நம்ம பார்க்க வேண்டியது, அந்த சவுதிக்கு வந்து இவர் வந்து இந்தியனா பாகிஸ்தானியா பங்களாதேஷியா அதெல்லாம் தெரியல. அவன் ஒரு ஆதமுடைய மகன். ஒரு தாய் மக்கள் எல்லாருமே, உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான். அப்படி தான் இஸ்லாம் சொல்லுது. அதான் அந்த உருதுல என்ன எப்படி எழுதியிருக்கான்னு பார்த்தீங்களா, சவுதியோனே கைர் முல்கிக்கு ஜான் பச்சாலி. அதாவது சவுதி வந்து வேறொரு நாட்டுக்காரனுடைய உயிரை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அது உருதுல எழுதியிருக்கான்னு பாருங்கள். அதாவது இது நம்ம வந்து நினச்சி பார்க்குறோம், நம்ம இந்தியாவில் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தான், கேவலம் ஒரு மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லிவிட்டு அவனை அடித்து அவனோட உயிரையே எடுக்கிறானுங்க எத்தனையோ இந்த சங்கிகள். ஒரு மாட்டுக்காக வந்து ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிறானுங்களே, கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாமா? என்னடா அது, உனக்கு அது கடவுளாகவே இருக்கட்டும், உனக்கு கடவுள், அவனுக்கு அது ஒரு மிருகம், அவ்வளோதான். இதில் வந்து நீ வந்து இந்துக்கள்லேயே எத்தனையோ பேர் பீஃப், இப்போ கேரளாவெலாம் போய் பீஃப் சாப்பிடாதானே அடிக்க வந்துடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ வந்து ஒரு முஸ்லீமை வந்து அவன் ஒரு வாயிலா பூச்சிங்கிறதுனால அவனை போட்டு அடித்து, அவனை வந்து வயசான கிளங்கட்டைங்கள்லாம் போட்டு அடித்து கொலை பண்ணுறத பார்க்குறோம் நம்ம. இங்கே வந்து சவுதியில் வந்து வெளிநாட்டுக்காரனை கூட ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது 2 நாட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2 நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டத்தையும் மதத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இஸ்லாம் எப்படி சொல்லுது, ஒரு உயிரை காப்பாற்றுனா ஒட்டுமொத்த உயிரினத்தையும் காப்பாற்றுறது, அப்படிப்பட்ட ஒரு நன்மையும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதனால தான் வந்து இந்த மாதிரியான நற்செயல்கள்லாம் இவர்கள்ட்ட நிறைய இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து மத வெறியை உண்டாக்கி முஸ்லீம்களை வெட்டுங்க, கொல்லுங்க, மாட்டுக்கறி வச்சு, கடைசியில் அந்த மாட்டுக்கறி அவன்கிட்ட கிடையாது, அது ஆட்டுக்கறி. இவன் வந்து அதை மாட்டுக்கறின்னு நினச்சிக்கிட்டு அவனை போட்டு அடித்து கொலை பண்ணி ஒரு உயிரை போக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரி, இனி அடுத்த பதிவுக்கு போவோமா? ஒரு சங்கியாக காலம் தள்ளுறது எவ்வளோ சிரமம் வந்து இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கேள்வி கேட்குறாப்புல, இந்திய சட்டம் இந்தியா என்ற பெயரை அங்கீகரித்துள்ளது, ஆனால் அதனை பாரத் என்று ஏன் மாற்றுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாப்புல. அதற்கு சுதர்சன திருவேதிங்கிற பாஜக பேச்சாளர் என்ன சொல்கிறாரு, நம் தேசத்தின் பேர் என்ன, இந்தியாவா பாரதா அப்படின்னு கேட்குறாப்புல. இந்தியாவும் இருக்குது, பாரத்தும் உண்டு. இல்லை, இந்தியா என்பது ஆங்கிலேயர்களால் நமக்கு கொடுத்த பெயர் அப்படிங்கிறாப்புல. சார், இந்து என்ற பெயரே தந்தது யார்? என்னை விட அதிகம் படித்தவர் நீங்கள், சொல்லுங்களேன். இந்துங்கிற பேரை யார் கொடுத்தது? அதே இங்கிலீஷு தானே, அப்போ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டவனையும் அந்த சுதர்சன திருவேதிக்கு ஒன்றுமே பேசுறதுக்கு அப்படியே வாயடிச்சு போய் திருதுன்னு முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். जैसे भारत का संविधान है, भारत और इंडिया लिखा पड़ा है, तो इंडिया की जगह भारत करना चाह रहे थे, ऐसा क्यों? देश का नाम क्या, इंडिया है कि भारत है? और भारत भी है और इंडिया भी भारत है। इंडिया अंग्रेजों का दिया गया नाम है। इंडिया और भारत में अंतर है, सुनिए। इंडिया एक ज्योग्राफिकल। सर, हिंदू नाम किसने दिया था? चलो ये बताइए, आप तो मुझसे एजुकेट हो, आपको तो ज्यादा पता है। हिंदू नाम किसने दिया था? சொல்லுங்க, ஹிந்துங்கிற பேர் யார் சொன்ன, யார் வச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டவனையும் அந்த ஆள் பார்க்குற பார்வையை பாருங்கள், பதில் இல்லை அந்த ஆள்கிட்ட. இதுதான் சங்கிகளுடைய நிலைமை. எல்லாம் தெரிஞ்சது மாதிரி வாயை விடுறது, ஒரு படித்தவன் ஒரு 4 கேள்வி கேட்டானாக்க உடனே கோவப்படுறது. நம்ம டெய்லி டிபேட்லேயும் பார்க்குறோம். இங்கே நம்ம சன் நியூஸில், புதிய தலைமுறையில் வரிசையாக நம்ம பார்க்குறோம். எல்லாம் தெரிஞ்சது மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த சங்கிகள் பண்ணுற அலப்பறை இருக்குது. ஒன்றுமே, அதாவது மூளை இருக்குதா, மூளையை கழட்டி வச்சுட்டு வராங்களான்னு தெரியல. அந்த அளவு மூளை வறண்டு போயிருக்கிறாங்க. அந்த ஆள் கேட்ட கேள்வி என்ன, இந்திய சட்டத்தில் இந்தியாங்கிறது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, ஆனால் அதனை வந்து பாரத் என்று ஏன் நீங்கள் மாற்றுறீங்க
அப்படிங்கிறாப்புல. அதுக்கு வந்து வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லலாம். இந்த ஆள் என்ன சொல்கிறாப்புல, நம்ம அதாவது நம்ம தேசத்தின் பேர் என்ன, இந்தியாவா பாரதா அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் சொல்கிறான் இந்தியாவும் உண்டு பாரதம் உண்டு, ரெண்டுமே சொல்கிறோம் நம்ம. இல்லை, இந்தியா என்பது ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்த பேர். அப்போ ஆங்கிலேயர் கொடுத்த பேர்னாக்கா அது அது யார் கொடுத்தா என்ன அப்போ உனக்கு, அதான் கேட்குறாப்புல. அப்போ ஹிந்துங்கிற பேரை நீங்கள் வந்து ஹிந்து மதம் ஹிந்து ராஷ்டிரா வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த ஹிந்து மதங்கிற பேரையே வந்து வச்சது இங்கிலீஷ் தானே பாய். அதாவது முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், பௌத்தர்கள் இவர்கள்லாம் நீங்கிய அத்தனை பேருமே இந்துக்கள் அப்படின்னு ஒரு பொதுப்படையான பேரை கொடுத்ததே வந்து உங்களுக்கு ஆங்கிலேயன் தானே. அப்போ அந்த பேரை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனையும் அந்த சங்கிக்கு வந்து பேசவே முடியல, திருன்னு முழிக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு பதிவுக்கும் போவோம். சில வருடங்கள் முன்பு ஹஜ் பயணத்துக்கு சென்ற பயணிகளுக்கு ரோஜா பூ கொடுத்து வரவேற்றுள்ள நமது தொப்புள்குடியவரான இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். காவியில் எத்தனையோ சதி திட்டம் தீட்டி எங்களை பிரிக்க நினைக்கின்றனர். அதேபோல் பழனிக்கு கால்நடையாக செல்லும் இந்து பக்தர்களுக்கு முஸ்லீம்கள் நீர்மோர் பழங்கள் கொடுத்து அவர்களின் கலப்பை போக்குகின்றனர். இது போன்ற சம்பவங்கள் கலவரத்தால் தங்களை வளர்த்து கொள்ள நினைக்கும் காவிகளுக்கு சாட்டையடியை கொடுத்து விடுகின்றன. அவங்கள என்னென்னலாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஒன்று முடியுமா அப்படின்ட்டு. ஆனாலும் இந்துக்களும் முஸ்லீம்களும் அவர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்து மதம் வேறு, இந்துத்துவா வேறு. அது நல்லாவே தெரியுது. அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். பிஜேபி எங்கேயாவது வந்து கையை வைக்கிறான்னாக்க அவன் வந்து இந்து மதத்தின் மேலே உள்ள பற்றுனால கிடையாது. இதை வச்சு நாம் வந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி பதவியை பிடிக்கணும், இல்லை வாரியத்தை பிடிக்கணும், அதன் மூலம் காசு சம்பாதிக்கணும். அதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்காக முஸ்லீம்களை பிளவுபடுத்தணும், முஸ்லீம்களையும் ஹிந்துக்களையும் கிட்ட வரவிடாமல் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் செயல்பட்டுருக்காங்க. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, வட மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே ஃபார்முலாவை நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறாங்க. இவர்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே உள்ள மக்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவருடன் அண்ணன் தம்பிகளாக, ஏன்னா பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க ஒரு நாள் முடிஞ்சால் மறுநாளே வந்து அவன் முகத்தில் முடிக்கிறது யார்கிட்டன்னா ஒரு முஸ்லீம்கிட்ட தான் இருக்கும், ஒரு கிறிஸ்துவன்கிட்ட தான் இருக்கும், ஒரு இந்துக்கிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ இது ஏதோ இவங்க தனி உலகத்தில் இருக்கிறது மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு முஸ்லீம்களை வந்து வேறு இருக்கணும், முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணும். சரி, முஸ்லீம்களை வெளியாக்கிட்டு எங்கே கொண்டு போய் வைப்ப, நீனு ரிடக்ஷன் கேம்பில் வைப்பேங்குவேன். ரிடக்ஷன் கேம்பில் வச்சு நீ என்ன பண்ணுவேன், 3 வேளையும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்ருப்பிய. ஏற்கனவே இங்கே நக்கிக்கிட்டு இருக்குது பொருளாதாரம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதே நிலைமை பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சுனாக்க ஆப்பிரிக்காவோட மோசமான நிலைமையை நோக்கி இந்த நாடு ஓடிடும். ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து அந்நிய செலாவணி நிறையா வந்து குவிகிறதுனால வெளிநாட்டில் வந்து மாதம் நம்ம மக்கள் உழைச்சி அந்த பணத்தை இங்கே அனுப்புறதுனால ஓரளவாவது கண்ணியமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நாடோட பொருளாதாரம். ஆனால் அதுவும் நின்று போயிடும் இன்னும் கொஞ்சம் நாளில். அதுக்கான இப்போ இங்கிலாந்தில் விரட்டி விட்றான், ஆஸ்திரேலியாவில் விரட்டி விட்றான். இப்போ அந்த மக்கள்லாம் வந்தாங்கன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கணும். அரபு நாடு எத்தனை நாளைக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் முடிஞ்சுக்கிச்சுன்னா அதோட இழுத்து மூட வேண்டியது தான் இந்தியாவை.